ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ஐட்டம் தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க செய்யலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. நல்ல முத்தின தேங்காவை பார்த்து எடுத்துக்குங்க. இந்த தேங்காவை உடைச்சி அதில் இருக்கக்கூடிய உண்ணக்கூடிய வெள்ளை நிற பகுதியை மட்டும் எடுத்துக்குங்க. அந்த வெள்ளை நிற பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய ப்ரௌனிஷ் கலரை நீங்கள் கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் இந்த புட்டிங் பார்க்குறதுக்கு ஒயிட்டாக இருக்கும். இப்போ இந்த தேங்காவை பொடி பொடியாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி லைட்டாக அரைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி புழிஞ்சி ஃபஸ்ட்டு தர பாலை எடுத்துக்குங்க. அடுத்ததாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் லைட்டாக அரைச்சி மறுபடியும் ரெண்டாம் தர பாலையும் எடுத்துக்குங்க. இதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சுத்தமான பேன் வச்சுக்கிங்க. அப்படி இல்லைன்னா பால் திரிஞ்சு போயிடும். இந்த பேனில் எதுவுமே சேர்க்க வேணாம். ஜஸ்ட்டு பாலை ஊற்றி சிம்மில் வச்சு லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓரளவு சூடாகணும். சூடான பிறகு வேறு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு இப்போ இந்த தேங்காய் பால் கூட மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கண்டிப்பாக சிம்மிலேயே தாங்க இருக்கணும். இந்த டிஷ் முழுக்கவே நீங்கள் சிம்மில் வச்சு தான் செய்யணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா பால் திரியாமல் இந்த புட்டிங் ரொம்ப அழகாக டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். சிம்மிலேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். திக்கான பிறகு தேவைக்கு ஏற்ப நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்குங்க. வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்குங்க. நீங்கள் அப்படியேவும் சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா மிக்சியில் பவுட்ரு பண்ணிட்டும் சேர்க்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. சர்க்கரை சேர்த்த பிறகு இலக்கமாயிட்டு மறுபடியும் திக்காக ஆகும். இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பக்குவத்துக்கு வரணும். நல்லா திக்காக வரணும். திக்காக வந்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக ஸ்டவ் சிம்மில் தாங்க இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா அப்படியே சிம்மிலேயே வச்சு திக்காக ஆகிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். கீழே இறக்கி வச்சுட்டேன். கீழே இறக்கி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுடுங்க. ஆற விட்ட பிறகு மறுபடியும் ஒரு சுத்தமான ஸ்பூனை வச்சு நல்லா அதை பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்படி பண்ணுறப்ப நல்லா பார்த்திங்கன்னா புசு 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 புசுன்னு வரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் லைட்டாக நெய் ஆட் பண்ணிக்கிங்க. சும்மா அது மேலே தடவுறதுக்காக. இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சு நல்லா ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த கோகோனட் மில்க் புட்டிங், அதை இந்த கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிங்க. லைட்டாக தட்டிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரீசிங்கில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஒரு 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நான் எடுத்துட்டேன். நீங்கள் தொட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் அந்த கார்னரில் லைட்டாக நீங்கள் கை வச்சு விரல் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கனாலுமே அது அழகாக வரணும். இப்போ கத்தி எடுத்துக்கோங்க. கத்தி எடுத்து அந்த கார்னர் பகுதியை எல்லாத்தையும் லைட்டாக அப்படியே லூஸ் பண்ணி விடுற மாதிரி லூஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளேட் எடுத்து அந்த கிண்ணத்தை தலைக்கீழாக கவிழ்த்திங்கன்னா சூப்பராக தனியாக புட்டிங் மட்டும் ஒட்டாமல் வந்துடும். இப்போ நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் வீடியோவில், அதே மாதிரியே செய்யுங்க. சூப்பராக புட்டிங் தனியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது மேலே துருவின நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக நட்ஸை சேர்த்துக்குங்க. அந்த புட்டிங்கோட இந்த நட்ஸ் வாயில் போய் கடிப்படுறப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ கத்தி வச்சு நமக்கு தேவையான ஷேப்பில் பீஸாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் கத்தி வச்சு லைட்டாக தட்டி பார்க்குறப்ப இந்த மாதிரி அது ஆடணும். அப்படி இருந்ததுன்னா கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ நம்ம பீஸ் போட்டுக்கலாம் வாங்க. பாருங்கள், சூப்பராக கட் பண்ண வரும். ரொம்ப நைஸாக இருக்கும். கட் பண்ணுறதுக்கும் நைஸாக இருக்கும். வாயில் சாப்பிட்டோன்னாலும் நைஸாக உள்ளே போகும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். கண்டிப்பாக ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ நான் கிளம்புறேன். பாய்.